பார்க்க போகிறது யூஜி பிஜிக்கு வர ஒரு சப்ஜெக்ட் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட் அண்டர் அப்ளிகேஷன்ஸில் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பார்க்க போகிறோம். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் என்னென்ன பார்க்க போகிறோம் டாபிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா அரித்மெட்டிக் மீனு, மீடியன், மோடு, ஜியோமெட்ரிக் மீனு, ஹார்மோனிக் மீன். இதில் வந்து மீன், மீடியன், மோடு மூணுமே கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க, அது 10 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் மீன் ஆர் மீடியன் ஆர் மோடு செப்பரேட் பண்ணி கேட்டாங்கன்னா அதை 5 மார்க்கில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் பார்த்தோன்னா இது புரிஞ்சிச்சுன்னா அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. இஃப் 3 is added to each, then find the new arithmetic mean. ஏஎம்னா arithmetic mean. ஸோ இங்கே வந்து என்னன்னா ஒரு 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 7 நம்பர்ஸ்க்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட 3 ஆட் பண்ணால் எவ்வளோ நியூ அரித்மெட்டிக் மீன் வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுக்கு அரித்மெட்டிக் மீன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூ அரித்மெட்டிக் மீனை ஆட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணணும்? அரித்மெட்டிக் மீன் இஸ் நத்திங் பட் கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதாவது டிவைட் பண்ணி வர்றது தான் அரித்மெட்டிக் மீன். ரொம்ப ஈஸி. எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் அதாவது டிவைட் பண்ணோம்னா வரது ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அரித்மெட்டிக் மீனோட சிம்பிள் வந்து இது எக்ஸ் பார்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். எக்ஸ் பார் இதுதான் சிம்பிள். ஃபார்முலா வந்து இதை வந்து சம்மேஷன் சொல்லுவோம். சம்மேஷன்னா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ சம்மேஷன் எக்ஸ் பை என். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 12 + 15. இந்த சம்மேஷன் எதுக்கு போடுறோம்னா இந்த ப்ளஸ் நடுவில் போடுறோம்ல அதுதான். ஸோ 12 + 15 + 10 + 9 + 11 + 14 + 6. ஸோ எல்லா நம்பரையும் எழுதிட்டோமா திருப்பி செக் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை எத்தனை நம்பர்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ டிவைடட் பை 7. ஸோ இதை செப்பரேட்டாக ரஃப் காலத்தில் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணோம்னா இதோட டோட்டல் வந்து 77 வருது. டிவைடட் பை 7. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க. சிம்பிளிஃபை பண்ண முடியலனாலும் டிவைட் பண்ணி டெசிமலில் எழுதணும், அப்படியே விடக்கூடாது. ஸோ இப்போ இது வந்து எனக்கு சிம்பிளிஃபை ஆகும். 1 டைம் 7 1s are 7 11s are. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 11. ஸோ எக்ஸ் பார்ன்றது என்னன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. எக்ஸ் பார் இஸ் நத்திங் பட் அரித்மெட்டிக் மீனோட சிம்பிள் தான் என்னதுன்னா எக்ஸ் பார். இப்போ நியூ அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது கூட 3 is added to each. ஒவ்வொன்றுத்தோடைய 3 ஆட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த நியூ அரித்மெட்டிக் மீன் கேட்டிருக்காங்க. ஸோ த நியூ அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எவ்வளோ 11. ஸோ அதை எடுத்து எழுதிட்டோம். ப்ளஸ் 3 இன்டூ எத்தனை நம்பர்ஸ் இருக்கீங்க டோட்டலாக 7 நம்பர்ஸ், அதை 7ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 11 + 3 இன்டூ 7 பை 7. இப்படி பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இந்த 7ம் 7ம் கேன்சல் ஆகிடும். ஸோ 11 + 3 வரும். ஸோ 11 + 3 is 14. இது எதோட ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நியூ அரித்மெட்டிக் மீனோட ஆன்சர். வெறும் அரித்மெட்டிக் மீன் இந்த மாதிரி 3 ஆட் பண்ணுறது அப்படிலாம் கொடுக்கலன்னா என்ன செய்யணும்னா அப்படியே ஆட் பண்ணி டிவைட் பண்ணிடணும். ஆடோ சப்ராக்டோ பண்ண சொன்னாங்கன்னா இதை இந்த மாதிரி போடணும். நியூ அரித்மெட்டிக் மீன் இஸ் ஆடட்னா ஆடட் போடுங்க, டிவைடட்னா டிவைடட் போடுங்க, மல்டிப்ளைனா மல்டிப்ளை போடுங்க, சப்ராக்ட்னா சப்ராக்ட் போட்டு இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதில் ஆட் கொடுத்துருக்கிறதுனால ஆட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி நியூ அரித்மெட்டிக் மீன் போட்டாச்சு. 2 மார்க் வந்து the following table gives the marks obtained by 10 students in a class. Calculate the arithmetic mean. அதாவது ஒரு கிளாஸ்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அரித்மெட்டிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை தான் அவங்க ரோல் நம்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃப்ரீக்வன்சிலாம் எடுத்துக்க கூடாது, அது வேற மாடல். இது 10 ஸ்டூடெண்ட்ஸ்னு இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மார்க்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். 40 50 30. அதாவது ரோல் நம்பர் 1ன்றவங்க 40 மார்க், 2ன்றவங்க 50 மார்க் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அரித்மெட்டிக் மீனுக்கு ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சம்லேயே சொன்ன மாதிரி சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். சம்மேஷன் எக்ஸ்ன்றது என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், மார்க்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ 40 + 50 + 30 + 60 + 70 + 80 + 40 + 50 + 60 + 90 ஹோல் டிவைடட் பை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை 10. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 570 டிவைடட் பை 10. ஸோ இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது தான் அரித்மெட்டிக் மீன். தட் இஸ் அரித்மெட்டிக் மீனை தான் என்னென்னு எழுதுவோம் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் = 57. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 மார்க். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேபிள் ஃபைண்ட் த மீன் ஹைட். இதில் வந்து height இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதாவது சில்ட்ரன்ஸோட ஹைட்டை வந்து இன்ச்சஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மீன் ஹைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 60க்கு 2, 61 3, 62 5, 63 8, 64 7 இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ இதுக்கு எப்படி சொல்யூஷன் போடணும்? இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் ஒரே ஒரு காலம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த நம்பர் எத்தனை நம்பரோ அதால் டிவைட் பண்ணி அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றுத்தை வந்து ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கணும். ரெண்டாவதாக கொடுத்துருக்குத ஃப்ரீக்வன்சியை தான் ஷார்ட் ஃபார்மில் என்னன்னு சொல்லுவோம்னா எஃப்னு எழுதிருப்போம். இதை வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஐட்டை வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் காலத்தை வந்து எஃப்னு எழுதிருக்கோம். எல்லா சம்முக்குமே ஃபர்ஸ்ட் வரதை எக்ஸ், செகண்ட் வரதை எஃப்னே எழுதிக்கலாம். ஸோ இங்கே 60, 61, 62, 63, 64 இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 3 5 8 7, 2 3 5 8 7 இதுல இருந்து தான் ஆன்சர் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் கொஸ்டின். ஸோ இந்த டேபிள் போட்டாச்சு. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எஃப்எக்ஸ்னா எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ 60 into 2 120, 61 into 3 183, 62 into 5 310, 63 into 8 504, 64 into 7 448. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஒரே ஒரு காலம் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுமே கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டினில் இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்து எழுதுறோம், மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் இந்த எஃப்எக்ஸ் ஃபுல்லாக தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை தான் சம்மேஷன் எஃப்எக்ஸ். சம்மேஷன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அடிஷன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1565 வருது. நெக்ஸ்ட் எஃப் மட்டும் தான் ஆட் பண்ணலாம். எக்ஸை நீங்கள் டச் பண்ணவே கூடாது, ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால தான் செகண்ட் வரத ஃப்ரீக்வன்சியாக எடுத்துங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த எஃப் ஆட் பண்ணோம்னா 25 வருது. நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸ் பை சம்மேஷன் எஃப்எக்ஸ். எக்ஸ்ன்றது வெறும் ஒன்னே ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். எஃப்எக்ஸ்ன்றது மல்டிப்ளை பண்ண டோட்டல். ஸோ 1565 சம்மேஷன் எஃப் வந்து 25. ஸோ 25 டேபிளில் இதை டிவைட் பண்ணி பாருங்க, இல்லை கால்குலேட்டரில் போட்டு பாருங்க. ஸோ 62.6. ஸோ இப்போ அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62.6. இந்த மாதிரி மாடலை இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். மீடியன்ல 2 மார்க். ஃபைண்ட் தி மீடியன் மார்க்ஸ் ஆஃப் 9 ஸ்டூடண்ட்ஸ். மீடியன் கேட்டனால போன சம் பார்த்தது மீன் பார்த்தோம், அரித்மெட்டிக் மீன். ஸோ இதில் வந்து 70 60 75 90 65 80 42 65 72 இது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆனால் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்துருக்க கொஷினை வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். கொடுத்துருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர் இஸ் நத்திங் பட் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக அரேஞ்ச் பண்ணணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் 42, நெக்ஸ்ட் சின்ன நம்பர் பார்த்தோம்னா 60, நெக்ஸ்ட் 165 ரெண்டு இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 70, நெக்ஸ்ட் ஒன் இஸ் 72, நெக்ஸ்ட் ஒன் 75, நெக்ஸ்ட் ஒன் 80, நெக்ஸ்ட் ஒன் இஸ் 90. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். இதுதான் முதல் ஸ்டெப்பு மீடியனுக்கு. நெக்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது ஈவன் நம்பரா ஆட் நம்பரானு. இது வந்து 9ன்னு கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் கொடுக்கலன்னா கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ n equal to 9. 9ன்றது ஆட் நம்பர்ஸ். ஸோ மீடியனுக்கான ஃபார்முலா ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா n plus 1 by 2th item, n plus 1 by 2th item. nன்றது இதுதான். ஸோ 9 plus 1 by 2th item. 9 plus 1 எவ்வளோ? 10. ஸோ 10 by 2th item. இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆட் நம்பர்ல இருக்கிறதுனால நம்ம 1 ஆட் பண்ணுறதுனால கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ 5th item. 5th itemனா இப்போ நீ அரேஞ்ச் பண்ண அசெண்டிங் ஆர்டரில் போய் 5th ஐட்டத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து 1 2 3 4 5. ஸோ 5th ஐட்டம் இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 70 வருது. ஸோ மீடியனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 70. ஆனால் கொஸ்டின்லேருந்து 5th கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும். 1 2 3 4 5 65 வருது பாருங்க. அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதை தான் கவுண்ட் பண்ணி பார்க்கணும். அப்படியே என்னன்னா இன்னொரு ஈஸியஸ்ட் வே வந்து n equal to 9 வருதா, இங்கே இதில் ஒரு நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, இங்கே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிடில் கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்க 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கா, 1 2 3 4. ஸோ ரெண்டுத்துக்கும் மிடில் வரது வந்து மீடியம். மிடில் வரது தான் என்னன்னு சொல்லலாம் மீடியன். இது வந்து ஆட் நம்பராக இருந்தால் வரும். இன்கேஸ் ஈவன் நம்பராக இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நம்பர் போடுறோம், ஏதோ 0வோ சம்திங்கோ, அப்படி போடும்போது 0 இங்கே வராது, இங்கே வரும். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா இப்போ மிடில் 2 நம்பர் வரும். இந்த மாதிரி 2 நம்பர் வந்ததுன்னா இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி எழுதுறோம். அது அடுத்த மாடல் பார்க்கலாம். ஸோ
ஆட் நம்பர்ஸா வந்துச்சுன்னா இந்த மெத்தட் போடுங்க. அப்படி எக்ஸாம்ல டைம் பத்தலனா இந்த மிடில் நம்பரை மட்டும் எடுத்து as it is எழுதிடுங்க. That's all. மீடியன்ல நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 மார்க். Find the median of the following data 84, 91, 72, 68, 87, 78. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ascending orderல அரேஞ்ச் பண்ணிக்கணும். ascending orderனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். So 68, 72, next 78, 84, 87, 91. So arrange பண்ணி எழுதியாச்சுங்க. இப்போ n எத்தனைன்னு கவுண்ட் பண்ணீங்க. 1 2 3 4 5 6. So 6ன்றது ஈவன். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆட் மெத்தட் பார்த்தோம். So ஈவனுக்கு ஃபார்முலா வந்து n/2 and n/2 plus 1th item. இது பார்க்க தான் ஃபார்முலா பெருசா இருக்க மாதிரி இருக்கும். சம் போட்டிங்கன்னா ஈஸியா ஆயிடும். வெளிய வந்து 1/2 இருக்கு. So 1/2 n-ன்றது என்னது 6. So 6/2 and 6/2 plus 1 தனியா எழுதணும். So இப்போ நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. 1 time 3 time 1 time 3 time. இது வந்து 3 third and fourth item. third ஐயும் fourth ஐட்டத்தையும் எடுக்கணும். வெளிய half அப்படியே தான் இருக்கு. இப்போ இத அரேஞ்ச் பண்ணதுல இருந்து எடுங்க. 1 2 3 4. அப்ப ரெண்டு நம்பர் நான் போன வாட்டியே சொன்னேன்னா ஷார்ட்கட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்னு. இப்போ மிடில்ல ஈவன் வந்துச்சுன்னா ரெண்டு நம்பர் வந்து பாருங்க. அது ஃபார்முலா பிரகாரம் அப்ளை பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணனும். இந்த ரெண்டு நம்பர் என்ன 78 plus 84. இங்க வெளிய half அதுக்கு தான் போட்டுருக்கோம். டிவைட் பண்ண போறோம். இப்போ 160/2. சோ இத கேன்சல் பண்ணிக்கலாம். 160/2 னா 2 டேபிள்ல 1 டைம் 8 டைம் 1 டைம். சோ இப்போ மீடியன் பாத்தீங்கன்னா 81. ஷார்ட்கட் வேல கண்டுபிடிக்கிறதா இங்க ரெண்டு நம்பர் விட்டுட்டு மிடில்ல இருக்க நம்பர். இதுவே இங்க ஆட் நம்பரா இருந்துச்சுனா ஒரே ஒரு நம்பர் தான் வரும். அது as it is மீடியன் எடுத்து எழுதுவோம். ஆனா இதல அப்படி எழுத முடியாது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணி வரது தான் மீடியன். தட்ஸ் ஆல். மோட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 2 மார்க்ஸ்ல find the mode for the set of numbers 2 2 3 5 6 8 5 9 5. மோட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா எந்த நம்பர்ஸ் நிறைய டைம் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோட். இப்போ ஒவ்வொரு நம்பர்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1 2 அவ்வளவுதான் 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் 3 வந்து ஒன்ஸ் தான் வருது. 5 பார்த்தோம்னா 1 2 3 டைம்ஸ் வருது. 6 வந்து ஒன்ஸ் தான் வருது. 8 ஒன்ஸ் தான் வருது. 9 ஒன்ஸ் தான் வருது. சோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ்னு பார்த்தா 2 ரிப்பீட் ஆகுது, 5 ரிப்பீட் ஆகுது. அப்ப எது நிறைய டைம் ரிப்பீட் ஆகுது? 2ன்றது ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுது. 5ன்றது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்ப மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எது ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோட். அப்ப 5 தான் மோட். மோட் ஈக்குவல் டு 5. அவ்வளவுதான். நம்ம क्वेश्चनல செக் பண்ணிட்டு டைரக்டா எழுத வேண்டியதுதான். 5 appear maximum number of times, therefore mode equal to 5. In case உங்களுக்கு 2 ரெண்டு வாட்டி 5 ரெண்டு வாட்டி அப்படி ஆச்சுனா மோட் என்னன்னா 2 வரும் 5 வரும். அதே மாதிரி எதுவுமே ரிப்பீட் ஆகல 1 2 3 4 5 ன்னு கொடுத்திருக்காங்க நம்பர்ஸ். ஃபைண்ட் தி மோட் அப்படினு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நோ மோட்னு எழுதணும். ஆன்சர் என்னது? நோ மோட். அதாவது இதுல மோட் இல்ல, எதுவுமே ரிப்பீட் ஆகல. சோ இந்த மாதிரி மாடல் வந்தா இதான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேப்லெட் காலம் மாடல்ல மோட் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படினா இது ஒரு மெத்தட், இது ஒரு சம், இது ஒரு சம், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ இது ஒரு மாடல். calculate the mode for the following data. இப்போ இது வந்து டேப்லெட் காலம் மெத்தட்ல கொடுத்திருக்காங்க. x கொடுத்திருக்காங்க, f கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி மாடல் வந்தா எப்படி மோட் கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி வந்தா ரிப்பீட்டட் டைம்ஸ்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி டேப்லெட் காலம் மெத்தட்ல வந்துச்சுனா by inspection method அப்படினு எழுதிட்டு இந்த frequency இருக்கு, xல பார்க்க கூடாது, frequencyல பார்க்கணும். f இருக்குல, இதுல எது பெரிய நம்பர்னு பாருங்க. 15 தான பெரிய நம்பர். இதுதான் क्वेश्चन. 15 தான் பெரிய நம்பர். வேற எதுவுமே பெரிய நம்பர்ல frequencyல தான் பார்க்கணும். சோ 15 க்கு மேல என்ன இருக்கு? 11. அதுதான் மோடோட வேல்யூ. அதுதான் ஸ்டேட்மென்ட்டா எழுதிருக்கேன். by inspection method the value corresponding to the maximum frequency. so 15 தான் மேக்ஸிமமா இருக்கு. அதோட x ஓட வேல்யூன்னு பார்த்தோம்னா 11. therefore mode equal to 11. ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா frequencyல எது ஹையஸ்டா இருக்குன்னு பாருங்க, அதுக்கு நேரா இருக்கிற x ஓட வேல்யூ தான் மோட். that's all.